ஹாய். ஹாய். எனக்கு வந்து இந்த நாமினேஷனை பார்த்தோன்னே எனக்கு வைல்டு கார்டு மேல இருந்த நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ ஓப்பன் நாமினேஷன் கொடுத்தோம், ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு போட்டா கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படி கூட உங்க கண்ணுக்கு அரோராவும் சுபிக்ஷாவும் தெரியல. அவங்க என்னன்னா ஒரு ஓட்டு செல்லாதுன்னு வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, 2 பேர் போடுங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவலா போட்டுக்கிறாங்க. போடுறவங்க பூரா திவாகர் பாரதி. அவங்க 3 ஓட்டுக்கு மேல வாங்கிட்டா எப்படி நாமினேஷன்? இல்ல, எனக்கு திவ்யா மேல எனக்கு செம கோவம். எனக்கு காலையில அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நாமினேஷன் நடக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் வந்து திவாகர் பார்வதி சொல்லிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்த ஆளுக்கு மூவ் ஆகாம திருப்பி திவாகர் பார்வதி யார் எப்ப ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்றதே நமக்கு தெரியல. இல்ல, நான் பார்த்தேன். அப்படியே முன்னாடியே பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் லேட்டரா தான் வராங்க. உங்களுக்கு அதுக்காக தான அந்த சான்ஸ். இத விட ஒரு சான்ஸ் யார் கொடுப்பா? நீங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தஜ்ஜியே சொல்லிருந்தா எஃப்ஜேல இருந்து இதுல வந்து ஏய் எப்படி நீ எஸ்கேப் ஆன? இல்ல அதோட கனில இல்ல உங்களுக்கு நல்ல அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அரோரான்றவங்க ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் பிரஜின் சாண்ட்ரா உள்ள வரும்போது உங்ககிட்ட பார்த்து தட் இஸ் சோ ரூட் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு இப்ப அது ஸ்கோர் பண்ணிட்டு இருக்குது. அது அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அப்படியே கிளியர் கட்டா சொல்லி அது எல்லாம் வந்து சும்மா இதுதானே தவிர்த்து, பட் ஸ்டில் அது சொல்லி அந்த பொண்ணை நீங்க வந்து போடணும்ன்றது உங்களுக்கு தோணலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஒரு இது ஃபர்ஸ்ட் டைஜஸ்டே பண்ண முடியாத விஷயம். சுபிக்ஷா எல்லாரும் வர வச்சிருக்கணும். எல்லாரும் நாமினேஷன்ல வைங்க. எல்லாரும் சுபிக்ஷா ஓபன் நாமினேஷன்ன்றது எல்லாரும் பார்த்தா எல்லாரும் இருக்கறத பார்த்தா வின்னர் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. சுபிக்ஷா, வினோத், வியானா, விவிஎஸ் நல்லனே இவங்கள தான் வந்து வின்னர் ஆக போறாங்க. அதுதான் இதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து வியானா அதெல்லாம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. சோ ஃபர்ஸ்ட் நைட் கான்வர்சேஷன். இது நாங்க போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். விக்ரமும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காம்போ நீங்க வந்து வினோத் இவங்க எல்லாம் சொல்றது இந்த காம்போ நல்லா இருந்தது. அவர் செம்மையா நக்கடிக்கிறாரு. சூப்பர் தெரியுமா? இதே மாதிரி நக்கல் கண்டினியூ பண்ணுங்க. அவர் மூஞ்சி வணக்கம் சென்னை மக்களேனோட தமிழக மக்களே வணக்கம் தமிழக மக்களேனோட கேமரா திருச்சி. ஐயோ கேமராவே உங்களை பார்க்க தயாரா இல்ல. நான் எதை பண்ணாலும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த அதுக்கு கேமரா திரும்புறது அதுல கவலை இல்ல. வணக்கம் தமிழக மக்களே, வணக்கம் தமிழக மக்களே, வணக்கம் தமிழக மக்களே. மதுரை பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க மதுரைக்காரங்களா ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படியே வணக்கம் மதுரை மக்களேன்னு சொல்லுங்களா, ஏன் தமிழக மக்களே? பிக் பாஸ் பிரிவினை உண்டாக்குறார் மை லார்ட். பிக் பாஸை காணும் மதுரை மக்களே, வணக்கம் மதுரை மக்களே அப்படின்னு சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து ரொம்ப பணக்கார, நான் வந்து எனக்குலாம் சாப்பாட்டுல கஷ்டம் கிடையாது, நான் ரொம்ப சொகுசா வாழறவன், நான் வந்து கிளினிக் ஆரம்பிக்க போறேன் மதுரையில. இன்னும் ஆரம்பிக்கலையா? நான் இல்ல ஹாஸ்பிட்டல் கிளினிக் தான் வச்சிருக்காராம். அவ ஹாஸ்பிட்டல்ல ஆக்க போறதுக்கு எல்லாமே பண்ண நல்ல வசதி பாரு. நான் அதை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் வெளியில போனோடனே ஓபன் பண்ணிடுவேன். நான் வந்து பெரிய கிளினிக் போட போறேன், பெருசா. சொல்லுங்க உன்னை எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்கும். அப்புறம் வந்து பார்வதி வந்துட்டு நேத்து நைட்டு கம்ருதீன் கூட எனக்கு கம்ருதீனை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. முதல்ல கத்துனாரு, அப்புறமா போய் சிரிச்சாங்க, பேசினாங்க. திருப்பி வந்துட்டு அப்புறமா வந்து சொன்னாரு. அப்ப மறுபடியும் வந்து திவ்யா கணேஷ் கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்துறாரு. அப்ப வந்து நான் வந்து ஓகே ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை செல்ஃப். என்னையே நான் எக்ஸ்பிரஸ் அவர்கிட்ட பண்ணதுதான் தப்பு, அதான் தப்பு. ஐ எம் சாரி அப்படின்லாம் சொல்லி கம்ருதீன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவரு அழகா ஒரு வார்த்தையை சொன்னாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் உன்கிட்ட வந்து எனக்கு பிடிக்காது சொன்னது ஒரு வார்த்தை தப்புதான். கரெக்ட், நான் உண்மையாதான் சொன்னேன். ஆனா நீ அது ஒரு பொண்ணை வந்து அவங்களோட கன்சென்ட் இல்லாம நான் கை வச்சதே இல்ல. நீ என்ன சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. இல்ல இந்த ஒரு ஈகோல என்ன போட்டு தள்ளிடாதுன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அப்ப வந்து பார்வதி வந்துட்டு இந்த சொசைட்டில இதுதான் நான் ஒரு பிரபுன்றாங்க அவங்க. அவரு அங்க என்ன மன்னிச்சு இதுக்கு மேல இதெல்லாம் சொன்னார்ல. இப்ப போய் பாருங்க, 2 பேரும் வந்துட்டு ஈஸ்டிட்டு உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கன்றாவி சூடு சொரணை எதுவுமே கிடையாதா கம்ருதீனுக்கு? திருப்பி வாழ்கிறவங்க யாருக்கும் சூடு தோரணை மானம் உப்பு போட்டு திட்டு எதுவுமே கிடையாது. திருப்பி உனக்கு சூடு சொன்னியா இல்லையே, என்ன ஏன்னா இப்படி இருக்கிற அப்படின்னு திருப்பி அந்த ஆள் போய் அங்கேயே நிப்பாரு. இவரு போய் இது வேற இவரு கம்ருதீன் வேற திருப்பி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரெல்லாம் திருத்தவே முடியாது, எக்கேடோ போட்டு நாசமா போட்டோம், அவ்வளவுதான். அப்புறமா வந்து காலையில வந்து நைட்லாம் தூங்கல பார்வதின்னு வந்து திவ்யா சொல்றாங்க. பட் நம்ம நைட்லாம் பாக்கல, அதாவது தெரியல. அப்புறம் இவங்களால சோறு அது மட்டும் இல்ல, எல்லாருமே அதை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி பேசும்போதெல்லாம் திருப்பி தூங்குறத போய் திருப்பி காட்டுறாங்க. நைட்லாம் எல்லாருமே அதை போட்டுருக்காங்க. ஏண்டா அங்க கான்வர்சேஷன் முக்கியமா? ஆமா, இது நாங்களும் பார்த்தோம். இல்ல நம்ம பார்த்தோம். சேனல் வந்து காப்பாத்துது பார்வதி பேசும்போது பார்வதி திவ்யா கூட பேசுறது எல்லாத்தையுமே அப்படியே கட் ஷாட் பண்ணி தூங்குறத காட்டுறாங்க. தூங்குறாங்க.
அது எவ்வளவு நேரம்? அப்புறம் திவ்யாவும் பாரு நான் காலில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதி சொன்னாங்க கம்ருதீன் சொன்னாரு நானும் அக்கௌண்டபிள் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆனா நம்ம 2 பேருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லும்போது நீ தானே போய் திவாகர் கிட்ட என்ன பத்தி தப்பா பேசுன, நீ ஏன் பேசுன என்கிட்ட வந்துடுறாரு. வந்து இங்க தப்பா எதுவுமே நடக்கலன்னு அவர் சொன்னார்ல, அந்த வார்த்தையை இவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நீ வெளியே வா, வெளியே பேசலாம் வா. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு நம்ம இனிமே வந்து இதை வந்து ஒரு ஃப்ரெண்டா எடுத்துட்டு போறோம். இப்ப என்ன நடந்துருச்சு, இங்க என்ன நடந்துருச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா எடுத்துட்டு போலான்னு சொல்றாரு. எதுவுமே நடக்கலையே, அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸா மூவ் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்போ ஐ எம் ஃபீமேல், இந்த சொசைட்டி என்ன எப்படி பாப்போம், என்னோட ஃபேமிலி எப்படி பாப்பாங்க, சொசைட்டி ஜனங்களே ஓடி போறவங்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மள கேவலமானவங்க இந்த 4 பேர் பேசுறாங்க. இல்ல அதெல்லாம் வர நம்ம இல்ல நம்மள கேவலமானவங்களா சொல்றாங்க. இவங்க அவ்வளவு உத்தமி, அவங்க எல்லாருமே நல்லவங்க, அவன் ஒண்ணே தப்பானவங்க, லவ் அது இதுன்னு அப்படியே வந்து மாத்றான் அப்படின்றப்பதான் திவ்யா சொன்னாங்க ஆமா there's a limitல இந்த வந்து எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனைனா முடிச்சு அதை மாத்தி வேற விதத்துல எடுத்துட்டு போலாம். there's a limit. நீங்க அந்த பவுண்டரி வந்து நீங்க அதை போடலாம். இப்போ உங்க அம்மா அப்பா கூட இதெல்லாம் பாப்பாங்கல்ல, உங்க அம்மா பாப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா தான் சொன்னாங்க அவன் வந்து திருப்பி வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் வந்து தப்பு பண்ண, நீ பேசுனேன்னு சொல்லி. அப்பதான் சாண்ட்ரா சொன்னாங்க அவன் மேல தப்பான ஒரு இம்ப்ரெஷன் வரும்ன்ற பயம் அவனுக்கு இருக்கும்ல, அப்ப அவன் திருப்பி சொல்லதான் சொல்லுவான், அவன் அதை ப்ரூவ் பண்ணணும் தான் நான் நினைப்பான். அப்படின்னு வெளியில போனா பேரியா அவனா இருந்தாலும் கேடும், நீயா இருந்தாலும் கேடும். இது வாழ்க்கை என்ன சாதாரண நடுத்தர மக்கள் வாழ்க்கையா இது. அப்ப அது இருக்கும்போது அங்கெல்லாம் வந்துட்டு அம்மா பாப்பாங்க எக்ஸாக்ட்லின்னு பேசிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்தா எல்லாமே வந்து மறந்துடும். அது திவாகர் பக்கத்துல வந்துட்டாருன்னா வேற பார்வதியா மாறிடுவாங்க. ஓகே மாடான். ஆமா, அதான் தனியா இருந்தா அவங்க வேற பார்வதி, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அதான் இப்ப பிரஜன் சொன்னாங்க நம்ம கிட்ட பேசுற பார்வதி வேற பார்வதி, இங்க பேசும்போது அவங்க வேற. உடனே ஒரு 2-3 பேர் இருந்துட்டாங்கன்னா அவங்க டான். ஆமா அதான் சொன்னாங்க. இவங்க தான் கேட்டாங்க, திவ்யா கேட்டாங்க நடந்தது நினைச்சு உண்ணாவிரதமா தூங்காமலாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நடந்ததை வச்சு உண்ணாவிரதமா அதெல்லாம் வந்து நீங்க கேட்க கூடாது, நீங்க நடந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதான் நானும் சொல்றேன் ஒண்ணுமே கிடையாது, இதை பத்தி பேசவே வேணாம்னு சொல்லி. இல்ல பேச வேணாம்னு சொல்றேன், அதுதானே நான் சொன்னேன் வெளியில இருந்து பேசவே வேண்டாம்னு சொல்லி. நீங்க தான் இப்ப இழுத்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து அந்த விஷயத்த பேச வேண்டாம், நீங்க பேசுற மாதிரி எப்படி கேட்கற, நான் தானே சொல்லணும், அத எல்லாரும் யார்ட்ட சொல்லுங்க, எல்லாரும் அழிங்க பஸ்ல இருந்து சொல்லுவோம், நான் தானே அதை சொல்லணும், ஏன் விஷயம் இல்ல. நான் வந்து என் ஃபேமிலியை புரிய வச்சுக்கிறேன். நீங்களாம் யாரும் வந்து என்னோட அம்மா என்ன நினைப்பாங்க, ஆட்டுக்குட்டி என்ன நினைப்பாங்கலாம் வந்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. என்ன நினைப்பாங்க, காட்டுல என்ன நினைப்பாங்க, இந்த கதையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அதான் சொல்லிட்டு ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் கொஞ்ச நாள் ஆகும் வெளியே வர்றதுக்கு. இவங்களே தான் சொல்றாங்க அது ஒண்ணுமே இல்லைன்னு. பேசவே பேசணும் நான் மட்டும் தானே பேசுவேன், எல்லாரும் சைலண்டா இருப்பாங்கல்ல. நான் எவ்வளவு உளறி இருக்கேன் தெரியுமா, இப்பெல்லாம் நானே உளற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது, பயமா இருக்குது. யாராவது இருக்கீங்களா பயமா இருக்குது அப்படின்னு ஆயிட்டாங்க. என் குரல் மட்டும் கேட்டு இந்த இடத்துல ஒரு 4-5 குரல் எக்ஸ்ட்ராவா கேக்குது. மயிலாட் பிக் பாஸ் இது அநியாயம், பிக் பாஸ் எனக்கு பிடிக்கல, பிக் பாஸ் இது நியாயமே கிடையாது. இது வந்து வைல்டு கார்டுக்கு நிறைய குரோசரிஸ் அனுப்பி வச்சுக்கிறாங்க, அதுலயே நம்ம அமித் வேற ஒரு 20 தக்காளி எடுத்துக்கலாமா. இல்ல நான் இந்த விஷயத்துல நான் ஒண்ணு நேர்ல பார்த்து அதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து சமையல் பண்ணும்போது அந்த சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, நான் ஒரு குழம்பு வச்சிடுறேன் அப்புறமா ஒரு தொக்கு பண்ணிடலாம், அதுல முட்டையை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம்னு சொல்லும்போது நம்ம ரம்யா இருக்காங்க இல்லையா, அவங்க ரம்யா என்ன பண்ணிட்டாங்க, குழம்பு வச்சின்னு தொக்கு வச்சின்னு எல்லாம் பண்ணிக்கிறீங்க, ஒரே இதுவா வச்சு நல்ல காய் போட்டு எல்லாமே வச்சு எல்லாருக்கும் போட்டுடலாம் அப்படின்னாங்க. அவங்க அந்த வீட்டுல புதுசு, நீ இங்கே தானே இருக்கிற. அப்போ இவர் அமித் என்ன பண்ணாரு, அவர் ஏதோ ஒரு குழம்புக்கு அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது, அவர் காயெல்லாம் கட் பண்ணி நிறைய காயை கட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம வியானா குயின் இருக்காங்கல்ல, அவங்க நேரம் வந்தாங்க. இவங்க மேலேயும் தப்பு இருக்கு. செகண்ட் சர்விங்க்கு குழம்பு கிடையாது, எல்லாரும் குழம்பு சூப்பரா இருக்கு, மசாலாலாம் போட்டு செம்மையா இருக்கு. சமைச்சது வந்து இவங்களும் ரம்யாவும் சாண்ட்ராவும். அவரும் ஹெல்ப் பண்ணாரு. அவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்ண உடனே இவங்க குழம்பு செகண்ட் சர்விங்க்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே வியானா கொஞ்சம் வச்சு ஒண்ணுமே இல்ல வெறும் பழுப்பு குத்தாங்க. அல்ல நான் செகண்ட் சர்விங் வச்சு தண்ணியை ஊத்தி அடிச்சு அந்த படத்துல ஒண்ணு டேஸ்ட் இருக்கும், இல்லன்னா ஒண்ணுமே இல்லாத பருப்பை வேக வச்சு எடுத்து சோறு பருப்பு அதுல ஒருத்தவங்களுக்கு மிளகாத்தூள் போட்டு இன்னொருத்தவங்களுக்கு மிளகாத்தூளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, உப்பும் கம்மியா போட்டு அவங்களுக்கு ஒரு குழம்பு, அதை அவங்க உயிர் வாழறதுக்குன்னு சாப்பிட்டாங்க. நான் எப்படி கொடுத்தேன் தெரியுமா, ஒண்ணுமே கிடையாது, மொல்கா இருந்துச்சு. யூ நோ வாட் இஸ் நீளமா இருக்குமே, நீளமா அது என்ன மொல்கா, அமித் கிட்ட கேட்கிறாங்க. அவர் வர மிளகாவா, இல்ல நீளமா இருக்குமே, பச்சை மிளகாவா, இல்ல சகப்பா இருக்குமே, அதாங்க அதாங்க மிளகா, வர மிளகா. ஓ வரமிளகா அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப உள்ளக்கு நீங்க பாக்கலையா, இவ்வளவு குத்து எங்களுக்கு சோறே கொடுக்க மாட்டீங்க நீங்க
அப்படின்றாங்க. இதை நேர்ல பார்த்தேன் நான், அதனால நான் சொல்றேன். பிரஜன் அதாவது அதுல அவங்களோட இதை ஸ்கோர் பண்ணணும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து கடுப்பா இருக்குது நம்மளுக்கு, ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜன் வந்து சொல்லியிருந்தாரு அவருங்க வந்து பார்வதி வந்து டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு ஃபேக்கா எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறமா உட்கார்ந்துட்டு நல்லா வந்து யோசனை பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்க செலிபிரிட்டி ஆகாது. இந்த சாண்ட்ரா சொன்னாங்க அவ ஸ்ட்ராட்டஜியே டீடைல்ஸ் வாங்குறது தான். அவங்க பண்றதே நம்மள்ட்ட உட்காந்து டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு தான் உட்காந்து கேட்கறதே எல்லாத்தையுமே. அவங்க நம்மளே அதை வச்சு குத்தி காட்டணும்ன்றதுக்காக தான் அவங்க பண்றாங்க. அப்புறமா வந்து வியானா வந்துட்டு அனாலிசிஸ் கொடுக்குறாங்களாம். அங்க பக்கத்துல உட்காந்துட்டு அந்த ரெட் ட்ரெஸ் இருக்காங்களா அவங்க அன்பு கேங்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த அமித் இருக்காருல அவர் பிசிக்கலா மட்டும்தான் பிரெயின்ல ஒண்ணுமே இல்ல சொன்னாங்க. ஹைட் அங்கிள் நான் சொன்னாங்க. ஒயிட் அங்கிள் ஏதோ அங்கிள்னு சொல்லிட்டு பேர் தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறமா பாரி பாரோ பாரே பார்காவ் அவர் அதாவது வந்து சுபிக்ஷாக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அவர் வந்துட்டு பிரஜின் வந்து பாருக்கு ஆல்ரெடி தெரியுமா அவ்வளவு. அந்த ரெட் ட்ரெஸ் இருக்காங்கல்ல பாரு விட பெருசா. அவங்க போய் கேட்டாங்க ஆனா பார்வதி கிட்ட அவங்க உங்களை விட பெரியவங்களா? உடனே அவங்கள அது இல்லைன்னு சொல்ல இருக்குல்ல அப்படின்னு ஒண்ணு பார்வதி விட பெரியவங்க. எனக்கே பார்வதி பெரியவங்க. பார்வதி விட பெரியவங்க எப்படி இருப்பாங்க? அப்புறம் இவரு வந்து நீங்க 15 வயசு பதுமையான மிஸ் வியானா அது கூட உங்களோட வயசு தெரியல. இன்னைக்கு அரோரா 24 வயசு ஸ்வீட் கேர்ள். இந்த ஸ்வீட் கேர்ள் வந்து இந்த நாமினேஷன் வந்து வைல்ட் கார்டை பத்தி பேச சொல்லும் போது எப்படி இந்த ஸ்வீட் கேர்ளுக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் வந்துச்சு? உங்களுக்கு தான் யாரை பத்தி குறை சொல்லவே தெரியாது. நீங்க வந்து ரொம்ப ஈஸி கோ கேர்ள். உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தெரியாது. திருப்பி பாடிக்க தெரியும். தெரியுதுல்ல, வாய் இருக்குல்ல, இததான் சொன்னாங்க. ஆனா இது கிடையாது. எனக்கு இது மாதிரிலாம் வரவே வராது. நான் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்குலாம் இன்னொருத்தவங்களை பத்தி குறை சொல்ல தெரியவே தெரியாது. புரியவே சின்ன பாப்பா உஷார் வந்து சொன்னாரு நான் வந்து உன்னை போட்டிருக்கணும் நியாயமா, உன்னை வந்து இதுல நாமினேட் பண்ணி போடலான்னு யோசிச்சேன் அப்படின்னு. எப்படி நீ அந்த ப்ராசஸ் கூட எப்படி உனக்கு வரும்? எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு இருந்தா அவங்க பேரை சொல்லவே வராது. கம்மு என்னோட ஃப்ரெண்டு, நீயே என்னோட நீ ஃப்ரெண்ட் இல்ல, நீ ஃப்ரெண்டுக்கு மேல. கம்மு என்னோட ஃப்ரெண்டு. உங்க 2 பேரும் நான் என்னைக்குமே போட்டு தர மாட்டேன். ஏன் அவ்வளவு ஏன் வியானா எல்லாத்தையும் என்கிட்ட வாங்கிக்கிறா. சூப்பர் சூப்பர். இதுக்குள்ள எல்லாம் வாங்கிக்கிறா. அவ ஃப்ரெண்டு கூட கிடையாது. அவ கூட என்ன அது மாதிரி சொல்லும் போது நீ ஸ்வீட் கேர்ள் சொன்னா நான் எல்லாத்தையும் கொடுத்துடுவேன். அவங்கள நான் நாமினேட்டே பண்ண மாட்டேன். என்ன கன்றாவி இது தெரியலையே. அவரோ வினோத் வந்து சொன்னாரு அந்த ரீல்ஸ் வந்து பண்ணும்போது இந்த அமித் பார்கவ் நீங்க ரீல்ஸ் மட்டும் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அங்க பண்ணும்போது கூடவே நின்று நின்றாரு. அப்போ வந்து பண்ணலான்னு கூப்பிட்டு தானே கூப்பிட்டு. ஆனா வந்துட்டு அது அந்த இது செஞ்சோட்டு கடன் தீர்க்கு வந்து ஒரு கன்றாவி ஆக்ட் கொடுக்கும்போது வினோத் சொன்னாரு இதுக்குதான் சிவாஜி முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு போல இருக்குன்னு. செம்மங்க சூப்பர். எனக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுங்க. அவரோட பாடி ஷேம் பண்ணாம இந்த அட்டாக் சூப்பரா இருந்தது. அதே ஒண்ணு சொல்லிட்டாரு பண்ணக்கூடாதுன்னு விஜய் இதெல்லாம் அவர் படக்கூடாதுன்னு சொல்லல. அப்புறமா பேசவே கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க கூட வாய மூணு இருக்காரு. தேவையில்லாத கதையில பேசாதீங்க. அப்புறமா வந்துட்டு பிக் பாஸ்க்கு வந்துட்டு சொன்னாங்க இனிமே வந்து நான் இந்த சூப்பர் டீலக்ஸ்ன்றதே கிடையாது. உங்களுக்கு பிரீமியமாவும் நடந்துக்க தெரியல, உங்களுக்கு ஒரு ஊக்கம் கூட கொடுக்கல, தண்ட கர்மாந்திரமா இருந்தீங்க. அதனால இனிமே பிபி ஹவுஸ் மட்டும் தான் அப்படின்னு எல்லாம் சேம் சேம். ஆனா சேமா வந்து எதையும் பண்ணி தொலைச்சிடாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப வந்து ஆதங்கத்துல சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜே சொன்னாங்க கைஸ் நம்மளா நியாயப்படி அசிங்கப்படணும். அவருக்கு மட்டும் தான் இது புரிஞ்சிருக்குது. கை தட்டினாங்க. அதுவும் திவாகர் அது எல்லாத்தையும் கை தட்டுவாரு. இல்ல பிசியோதெரபிஸ்ட் அது வாட்டர் மெலன். நீங்க வாட்டர் மெலன் எடுங்க. நீங்க மெலன்ங்க. ஐயோ நல்ல கைவலி. நாமினேஷன்ல எனக்கு அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு அதுவும் சுபிக்ஷா அரோரா விட்டது. சுபிக்ஷா கூட போங்க, அவங்க எப்படி எலிமினேட் ஆக மாட்டாங்க. அரோரா போக வேண்டிய கேஸ். எனக்கு வயலு காசு மாத்திரம் கோவமா வருது. அடுத்த வாரம் தூக்குவோம், இந்த வாட்டி துஷார தூக்குவோம். அது பாரும் கம்ருதீனும் வந்து அழகா கெமியையும் விக்ரமையும் சேர்ந்து ஒரே மாதிரியே வந்து போட்டாங்க. அது அப்படியே உங்களுக்கு புரியலையே. அப்பதான் பாரு இது கரெக்டா வந்து கேட்டாங்க ஏன் யாருமே ஏரோராவை சொல்லல அப்படின்னா. நீங்க சொல்ல வேண்டியதானுங்க ஏரோராவை. இவங்க சொல்லி நிக்கிறாங்க ஏரோராவை நம்ம விட்டுட்டோம். தப்புதானா? நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. யாரெல்லாம் இழிச்ச வாங்கிங்களோ யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் வந்து இவங்க வந்து போட்டுக்கிறாங்க. நம்மள வந்து யாரெல்லாம் வந்து இல்லையோ அவங்கள போட்டுக்கல. நீங்க போட்டுக்க வேண்டியது வாட்டர் மெலன் ஸ்டார். உங்களுக்கு வந்துட்டு மிதமிஞ்சிய மூளை அது அப்படியே வழிஞ்சு ஓடும். அவங்க நீங்க அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அப்படி வந்து தெரிச்சிருக்கலாம். சாண்ட்ரா கூட சொன்னாங்க இங்க இருக்கிறதுங்களுக்கு தரையில கிடக்குது மூளை, எடுத்து தலையில வச்சுக்கிட்டு தான் பேசுதுங்க. அப்பப்ப கீழே போட்டுடுதுங்க. அதான் இங்க வந்துட்டு அந்த வைல்டு கார்டை பத்தி பேச சொன்னாங்கல்ல. ஒரு வாட்டி தானே சான்ஸ், 2 வாட்டி வந்து ஒத்துக்கிறாரு.
அதுல வாட்டர்மெலன் ஸ்டார்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா வந்து குடுப்பீங்களா? வந்து பேசிட்டு அந்த மனுஷன் சொன்னதையே திருப்பி ஒரு தடவை சொன்னார்ல, அதையே திருப்பி சொல்லு. ஓபனா வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை ஒரு பர்சனலான ஒரு அது அப்படியே பார்வதி சொன்னது அப்படியே இருக்கு. அது சென்சிட்டிவ் இஷ்யூ, ஆனா பர்சனல் கிடையாது. இந்த ஷோல நடக்கிற எதுவுமே பர்சனல் கிடையாது. நீ ஏன் பர்சனல் பேசுற இந்த ஷோல? பைத்தியமா நீ? இவ்வளவு நேரம் 24 மணி நேரமும் கேமரா ஓடிட்டு இருக்குது, அங்க இருந்து வர்றது எல்லாத்தையுமே வந்து பர்சனல்னா அது அப்படி கிடையாது. அது பார்வதி சொல்லிட்டாங்க, அது சென்சிட்டிவ் வித் ஒன்னு. சென்சிட்டிவ் வித் ஒன்னு, சென்சிட்டிவ் வித் பார்வதி சொன்ன உடனே அது சென்சிட்டிவ் வித் ஆயிடுமா? அது சென்சிட்டிவ் இஷ்யூ தான். அது கிரியேட் பண்ணதும் அவங்க தான். அப்புறமா இத வந்து இப்ப உள்ள வந்த உடனே அவங்க 1000 கேள்வி நீங்க தான் கேக்குறீங்க. இதுவும் நான் வந்து கேட்க நினைச்சேன். என்னது ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் போக முடியும், ஏதோ சாண்ட்ராவும் பிரஜனும் ஏதோ ஒரு வார்த்தை விட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு வந்து இங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு அதோட டபுள் மீனிங்லா இல்ல எந்த மீனிங் எது அது தப்பா இருக்குன்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்ன புரிஞ்சுது அந்த கான்வர்சேஷன்ல, நான் இந்த லைனை எனக்கு வந்து சரியா எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கான்வர்சேஷனோட இது என்னதுன்னா, ரெண்டு சைடுல இருந்தும் மியூச்சுவல் கன்சென்ட் இருந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு ஒருத்தர் மேல மட்டுமே எல்லா அக்யூசேஷனும் வந்திருக்கு. இப்ப அதெல்லாம் மறைச்சிருவாங்க. அத வந்து கொடுத்தது பார்வதி. ஆனா சோஷியல் மீடியால அவங்கள நியாயப்படுத்துற மாதிரியே தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தை தப்பு, அந்த லைன் தப்பு, இது தப்புன்னு. அவங்க பண்ணதே ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தரை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ வெரி பிக் லீகலா வந்து இது வந்து ஒரு சட்டப்படி ரொம்ப பெரிய குற்றம். நடக்காத ஒரு இல்ல 2 பேரோட கன்சென்ட்டோட நடந்த ஒரு விஷயத்த உங்களோட சுயநலத்துக்காக, உங்களோட என்ன சொல்லலாம், உங்களோட ஏதோ ஒரு விருப்பு வெறுப்புக்காக ஒரு பர்சன் மேல நீங்க ஒரு அபாண்டமா ஒரு பழிய போடுறீங்க. 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட் வந்து கேட்காம இருக்காங்க. மியூச்சுவல் கன்சென்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து அவன் தப்பா தொட்டான்றதுக்கு என்னங்க நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே தப்பான விஷயமே அங்க நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுதான் உண்மை. அப்ப நீங்க போட்டது ஒரு ஃபேக் அலிகேஷன். ஃபேக்கா வந்து கிரியேட் பண்றாங்க. ஃபேக்கா நீங்க செக்ஷுவல் வந்து நீயா அவன் மேல போய் விழுவ, நீயா அவன் மேல எல்லா தப்பையும் செய்யறதுக்கு தூண்டுவ. அததான் அவங்க சொன்னாங்க. நீங்க 2 பேருமே தப்பு சொல்றதுக்கு அவர் மேல போட்டு அவங்க உட்கார்ந்து இருந்ததெல்லாம் ரொம்ப கேவலமா. 2 பேருமே தப்புன்னு சொல்றதுக்கே இங்க இல்ல. நீங்க மட்டும் தான் அவர் கேவலமா பேசிருக்கீங்க. அவர் உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. அததான் அவர் சொன்னாரு. நான் எங்கயாவது பேசினேன் நான் உன்னை பத்தி? பழகுனதே இங்க மேட்டரே கிடையாது. இது நீங்க both are responsible. ஆமா, both are responsible. both எப்படி both are responsible? தப்பான ஒன்னு சொல்லிட்டு இப்ப அதுல இருந்து ஃபுல்லா எஸ்கேப் ஆயிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது அவன் வந்து எல்லாம் நல்லா நினைச்சு பாருங்க. இப்படிதான் நம்ம சொசைட்டியும் ஒர்க் ஆகுது. இல்ல இப்படிதான் நம்ம சொசைட்டியும் ஒர்க் ஆகுது. ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து ஒரு டிராபிக்ல வந்து நிக்கும் போது ஒரு பையனோட போட்டோ எடுத்து போட்டுட்டு அவன் கிட்ட தப்பா நடந்துட்டான்னு சொல்லி அதுக்கு வந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அவன் மேல எல்லா விதமான அசம்ஷன்ஸும் வந்து திணிக்கப்பட்டுச்சு சோசியல் மீடியாவால. அந்த பையனுக்கு வேலை போச்சு, அவனுக்கு மேரேஜ் நின்னு போச்சு, அவங்களோட வாழ்க்கையே தலைகீழா ஆயிடுச்சு. அந்த ஹியரிங் கூட அந்த பொண்ணு வரல, ஏன்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் கிடையாது. அவங்க சொன்னது எல்லாமே சுத்த போய். அப்போ அவங்க ஃபாரினுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சி அவங்க ஒரு லைஃபே செட்டில் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனுக்கு ஒரு ஒழுங்கான லைஃபே அமையல. இது அது தப்பான ஒரு அலிகேஷன்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இனிமே அவர் போன லைஃப் அதான் சொல்றேன். எல்லாமே அதான் சொல்றேன், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். சோ இங்க நடந்தது கம்ருதீன் ஒரு எவ்வளவு பெரிய கேடுகெட்ட பர்சனா இருந்தாலும் நீங்க அவர் மேல வச்ச ஒரு ஃபேக் அலிகேஷன் அவரோட லைஃபையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மத்த சேனல்ல எல்லாம் கூட இது மாதிரி கேட்காம இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் சென்சிட்டிவ் இஷ்யூ ஏன் பர்சனல் நீங்க வெளியில இருந்துட்டு நீங்க லவ் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு அவர் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அது வெளியில அந்த விஷயத்தை இங்க பேசாதீங்கன்னு சொல்லலாம். எனக்கு இதுல கம்ருதீன் மேல எனக்கு துளி கூட இப்ப வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு கூட ரெஸ்பெக்டே வர மாட்டேங்குது. ஏன்னா அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி இவ்வளவு எடுத்து சொல்லி வைல்டு கார்டு சொல்லியும் வெக்கமே இல்லாம நீங்க அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் உங்களோட அஜெண்டா எனக்கு புரியல. இதனையே திவ்யா கிளீனாவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு யாருக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியும்? நான் வந்து வேணும்னே போய் சொன்னது ஒரு சில பேர். பட் பார்வதி கிட்ட நாங்க போவே இல்லை. இந்த இஷ்யூவை பேசவே கூடாதுன்னு நாங்க கம்முன்னு இருந்தோம். அவங்களா வந்து எங்களை வந்து கேட்பாங்களாம், எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட இருந்து கறந்துப்பாங்களாம். அப்புறம் எங்களே கம்ருதீன் மேல ஆமா சுத்தமா இந்த அலிகேஷன் கூட அவர் மேல கரெக்ட்ன்ற மாதிரி ஃபீல் ஆயிடும் போல இருக்குது. இவ்ளோ சொல்லியும் அந்த பொண்ணு கிட்ட போய் நிக்கிறீங்க. என்ன மனுஷன்? எப்படி அந்த பொண்ணோட மூஞ்சில முழிக்கிறீங்க? உங்க மேல செக்ஷுவல் அபியூஸ் போட்ட ஒரு பொண்ணு மேல போய் அந்த பொண்ணு கிட்டே போய் நின்னு பேசி அவங்க கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இல்ல இன்னும் திருப்பி லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு போறீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி என்ன சொல்றது, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கே ஃபிட் இல்லைங்க. நீங்க யாருமே அவங்களுக்காக பேசி ஃபிட் கிடையாது. ஏன்னா பாரு அழகா வந்து ஒரு டைலாக் சொல்றாங்க, 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கன்னு. அந்த 4 பேர் நீங்க தான். ஆனா அது எல்லாருமே சேர்ந்து ஒரே விதமா தான் பேசினாங்க. கம்ருதீன் கிட்ட யூ ஆர் அக்கவுண்டபிள். இல்ல நான் கேக்குறேன், என்ன இவ்ளோ நாள் கிளாரிட்டியா கிளியரா பேசின பார்வதியால நீங்க பேச முடியல. 4 பேர் ஜஸ்ட் 4 பேர்ன்றத வச்சுட்டு ஏதோ ஒன்னு சொல்றாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது நீங்க தான். அவங்க 4 பேரும் ஒரு விஷயத்தை தான் பேசுனாங்க பார்வதி.
4 விஷயத்த பேசல. அதுவும் நடக்காத ஒரு விஷயத்த பேசினா கூட பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாங்கன்னா எல்லாரும் தப்பு தப்பா இந்த சோஷியல் மீடியால பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் தான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட அதான் சொல்றேன். நீங்க அவர் மேல அழகா ஒரு செக்ஷுவல் அபியூஸ் ஹராஸ்மென்ட் இத வச்சிட்டு நீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அவங்க யாரோ நீங்க தப்பா இருந்தாங்கன்னு சொன்னீங்க. உங்களை யாருமே அத சொல்லல. நீங்களா அவர் தப்பா தொடுறாருன்றத சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியில இருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் எத்தனை பேர் இது வந்து ஒரு ரியல் சொசைட்டில நடக்கிற விஷயங்கள். ஒரு பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரத்தையும் அவங்க தப்பா பயன்படுத்தும் போது ஒவ்வொரு ஆண் அதுல வந்து எப்படிலாம் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றத காட்டுறதுக்கு தான் இந்த ஷோன்றது எனக்கு தோணுதுங்க. இது மாதிரி எத்தனையோ பேசப்படாத கேசஸ் இன்னும் இருக்கு. எனக்கு இது புரியவே இல்லை. நான் இதை அப்போல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். விஜய் சேதுபதி ஏன் இதுல தலையிட மாட்டார்? அவர் தலையிட மாட்டார் கடைசி வரைக்கும். விஜய் விஷால் இஷ்யூலயும் தலையிடவே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க விஜய் விஷால் விஷயம் அவர் பேசினதோட சரி, அவர் பேசினார், அதுவே தப்பான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு அவர் ஓன் பண்ணவே இல்ல. அதே மாதிரி தான் இது மோசமான விஷயம் சொன்னாமா? இது மோசமான விஷயம். உங்களோட ஒரு கண்டஸ்டன்ட், நீங்க உங்களோட கேமராக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணுக்கே வந்து பாதுகாப்பு இல்ல. அப்படிதான் பேசுறாங்க. விஜய் விஷால் என்ன சொன்னாங்க? என் மேல வந்து விழுந்தா இதே மாதிரி ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் தான் அது. அதே மாதிரி நான் இன்னொன்னு, இன்னைக்கு கெமிக்கும் வந்து பார்வதிக்கும் நடந்த கான்வர்சேஷன் காட்டவே இல்ல. அந்த கான்வர்சேஷன் காட்டி இருக்கணும். எவ்வளவு தண்டமாயிட்டாங்க பார்வதின்றது உங்களுக்கு அங்க தெரிஞ்சிருக்கும். கெமி சொல்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரவுண்ட் அவங்க போனாங்க தெரியுமா, இந்த பார்வதியாலேயே தோத்தாங்களே ஒரு ரவுண்டு, அந்த 4 கேம். அந்த இதுல இவங்க கெமி வந்து சொல்றாங்க நீங்களும் நானும் நின்னோம், 2 பேருமே லாஸ்டா போறோம்னு சொன்னோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நான் லாஸ்டா தான் போவேன்னு நீங்க சொன்னோன்னா சரி நான் விட்டு கொடுத்து, அந்த விட்டு கொடுத்துன்ற வார்த்தையை புடிச்சிட்டாங்க. வந்து நீங்க விட்டு கொடுக்க சரிங்க நான் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன், அங்க போனோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நானே 2ஆவதா போறதுக்கு, அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். சரி நீங்க போய் ஆடுனீங்க, அவ்வளவுதானே நடந்துச்சு. இதுல நீங்க என்ன அக்யூஸ் பண்றதுக்கு என்ன இருக்குது? விட்டு கொடுத்தேன்னு ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க பாருங்களேன். அதுல சரிங்க நான் விட்டு கொடுத்தேன்றது தப்பா சொல்லிட்டேன், நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்தேன்ற வார்த்தையை சொல்லிட்டதுக்கு அப்புறமா விட்டு கொடுத்ததுனால விட்டு கொடுத்து அதாவது பேச வந்து இப்ப வந்து சுத்தமா முடியல பார்வதியால. ஷீ இஸ் பிரெயின் ராட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆனா என்னன்னா வந்துட்டு அவங்க அந்த கான்பிடன்ஸை விடக்கூடாது. அவங்க இந்த மாதிரி வந்து கத்தி பேசிட்டாங்கன்னா வெளியில இருக்கிற 4 பேர் அவங்களுக்கு வந்துட்டு ஃபயர் விட்டு சில்லறைய செதற விட்டுருவாங்கன்றதுனால அவங்க இன்னுமே அதை பேசிட்டு இருக்காங்க. சொசைட்டியை காரி துப்புறாங்க. ஓகேவா? அதே சொசைட்டி அவங்களுக்கு ஃபயர் விடுறாங்க. ஆனா தப்பான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவங்க ரைட்டான ஒரு விஷயத்தை தப்பான விஷயத்தை பேருக்கு எவ்வளவு குத்துருக்கிற பார்வதி. கண்டிப்பா நான் அதை ஒத்துக்கிறேங்க. எஃப்ஜே கேவலமானவர் தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்காரு. எப்படி இருந்தாலும் அவர் போக மாட்டாரு. அவருக்கு கீழே துஷார் இருக்காரு. கண்டிப்பா துஷார் தான் போவாங்க. ஆனா நான் ஒத்துக்கிறேன், இது கன்ஃபார்மா பிஆர் பாட்ஸ் எல்லாமே அவங்க உள்ள பேசுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு, திவ்யா கணேஷ் வந்து அன்பு கேங்ல சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அவங்க வந்து பார்வதியை வந்து எல்லா இடத்துலயும் வந்து சும்மா போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணணுங்க. அந்த பொண்ணு எல்லாரையும் இந்த மாதிரி தான் கார்னர் பண்ணுச்சு. எல்லாரையும் அந்த ஓரமா இருக்க அந்த சோஃபால உட்கார்ந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் கேவலமா பேசிச்சு. சோ அந்த ஒரு இதை வந்து இவங்க பண்றது எனக்கு தப்பாவே படல. இவங்க எல்லாருமே சொன்ன வாக்க காப்பாத்தல. டிக்னிட்டி டெக்கோரம் கத்தக்கூடாது அது இதுன்னு சொன்னதெல்லாம் காப்பாத்தல. இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு வந்து எனக்கு அது மேல எனக்கு அப்பயுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது, இதை பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு டக்கர் குடுக்கற மாதிரி, அந்த பொண்ணை வந்து கார்னர் செய்யற மாதிரி எது பண்ணாலும் நான் வரவேற்பேங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணாங்க. ஒருத்தரையும் டீம் சேர்த்து அட்டாக் அதே மாதிரியே அன்பு கேங்கே அட்டாக் பண்ணணும். ஆனா இவங்க யாரும் அதை டச் பண்ணலன்றது எனக்கு இன்னும் கோவமா இருக்கு. கன்னி அக்கா கிட்ட பேசுறாங்க, சோ அன்பு கேங்ல சேர்ந்துருவாங்கன்னு சொன்னது. இது வந்து என்னமோ எஃப்ஜே மச்சா மாதிரி இல்ல ஏதோ பேசிருக்காங்கன்றாங்க. நான் சொல்றேன் காமெடியா பேசுறது எல்லாத்தையும் பெருசா ஆகுனா திவ்யா கணேஷ் போய் அந்த குரூப்ல சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்ன்றது தெரியாம வந்து அவங்க போவாங்க. அது வந்து அவங்க வந்து சுபிக்ஷாவோ இல்ல ரம்யாவோ கிடையாது. அவர் எவ்வளவு சொன்னாலும் எதுவுமே புரிஞ்சுக்காம போயிடும். அப்படியே அவங்க அந்த மாதிரி இருந்தானா அத பத்தி நம்ம பேசுவோம். அப்ப அவங்க வேஸ்ட் தண்டம். பட் இன்னைக்கு பொறுத்த மட்டும் ஒரே நாள்ல நீங்க எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே இவங்க வந்து ஒண்ணு கிழிச்சிருவேன் நாங்க ஒண்ணுமே கிழிக்கல. நீங்க முத நாள் என்ன கிழிச்சிங்க நான் சொல்லவா? தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட துப்பு இல்ல. அந்த ஒரு வாரத்திலேயே நீங்க ஒண்ணுத்தையும் ப்ரூவ் பண்ணல. ஒரு நாள்ல அவங்க ப்ரூவ் பண்ண மாசத்திலேயே ப்ரூவ் பண்ணல. ஏன் ஒரு நாளுக்கு போயிட்டா? அதான் கேக்குறாங்க. அது கடி கூட சொன்னாங்க. எல்லாரும் வெளியில காரி தூக்குறாங்க கேள்விப்பட்டேன். சுபிக்ஷா அழகா வந்து வியானாட்ட வந்து விலகுறாங்க, திருப்பி வந்து சேர்ந்துனாங்க. ஆனா சுபிக்ஷாக்கு அவங்க மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கு. இந்த பொண்ணு வந்து ஏதோ ஏன்னா அவங்க வந்து சுபிக்ஷாவை ஒரு கருவியா யூஸ் பண்ணி அவங்க வந்து அங்க எப்பவுமே வியானா வந்து தனியா ஆடுறதுக்கு துப்பு கிடையாது. இப்போ ஒண்ணுமே இல்ல, இதை நான் சொல்றேன். வியானா வந்து சொன்னாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு வாரம் கழிச்சு they start feeling lonely. அப்ப பாப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லி அவங்க பாடி ஷேமிங் பத்தி எல்லாம் வந்து சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு எதுல அவங்க தெரியாம வந்து பேசுறாங்களாமா. அவங்க வந்து அதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் அவ்வளவுதான். அது பாடி ஷேமிங் எனக்கு அவங்க ஒரு வாட்டி சொன்னப்போ அப்படி தோணு, எனக்கு ரொம்ப நல்லா சொல்றாங்கன்னு தோணுச்சு. அவங்க 2 times 3 times 4 times சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது.
அதுக்கப்புறமா வந்து நீ ஏமா பிளே ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ற உன்னை 1ஆம் கிளாஸ்ல அவங்க வேற யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா சாண்ட்ரா பிரஜன் எல்லாரையுமே பேச விட்டாங்க. அவங்கள வந்துட்டு யாருமே கொஸ்டின் பண்ண கூடாது. அப்ப வந்து அவங்க கொஸ்டின் பண்ணா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க நல்லா ஆமா ஆமா. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆமா அவங்க ஸ்ட்ராங் தான், ஆமா அவங்க ரொம்ப நல்லா வந்து பேசுறாங்க. அவங்க தான் நான் வந்து அவங்க கிட்ட சொன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சுபிக்ஷா ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே வந்துட்டு அதை ஐயோ நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ற. ஏன்னா அந்த ஒரு தைரியம் கிடையாது. எல்லாத்தையும் நேர்ல போய் அவங்க கிட்ட பேசுங்களேன். அதெல்லாம் முடியாது, நாங்களாம் பின்னாடி தான் பேசுவோம். எங்களுக்கு முன்னாடி பார்வதியா அதான் நீ வேற முக்காவாசி நேரம் பார்வதி வந்து அலிகேஷன். அமித் வந்து ஹைலி டிசப்பாயிண்டிங் ஒரு கேரக்டரா இருக்காரு. எனக்கு மத்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ வந்து கேவலப்படுத்தி அவர் வந்து நல்லவர்னு காமிச்சிக்கணும்னு நினைக்கிற இந்த கேம் வந்து இட்ஸ் அட்டர் நான்சென்ஸ். வெல்ல காரி துப்புறாங்கன்னு சொல்லி உள்ள போயிட்டு போய் திவாகர் கிட்ட பார்வதி கிட்ட எல்லாம் போயிட்டுல நீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க அப்பெல்லாம் பேசுறாங்கன்னு மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல அதுக்கப்புறம் இதுக்கு லைவ் வந்தீங்க, எதுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் எல்லா சஜஷன்ஸும் கேட்டுட்டு நான் ஒரு கேம் ஆடுறேன் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லுங்கன்றீங்க. எங்களுக்கு பிடிக்கலங்க, அந்த கேம் நல்லா இல்ல. அவங்களுக்குள்ள ஒருத்தர் இல்ல அவர் என்ன ட்ரை பண்ணா அவங்களுக்குள்ள ஒருத்தராயி அப்புறமா வந்துட்டு ரிவீட் அடிக்கலான்ற மாதிரி அப்போ அது வந்து ஃபைனலே அப்போ வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். கூட வந்தவங்க எல்லாம் கல்விட்டு சொல்லிடணும். ஹோட்டல் டாஸ்க் வந்து மஞ்சரியும் திவாகரும் வச்சு மஞ்சரியும் தீபக்கும் வராங்கங்க, தீபக்கும் மஞ்சரியும் வராங்க. அம்மா சொன்ன 2 பேர் வந்துட்டாங்க. ஜாக்லின் மிஸ் ஆயிடுச்சு, பட் பிரியங்கா வராங்களாம். ஆக்சுவலா மஞ்சரி ஓகே, பட் மஞ்சரி கூட எனக்கு அவ்வளவு இல்ல. ஜாக் அண்ட் தீபக் வந்திருக்கணும் இந்த இதுக்கு. இல்ல சௌந்தர்யா அண்ட் தீபக். சௌந்தர்யா குட் சாய்ஸ். ஆமா மஞ்சரி வந்து மஞ்சரி நல்லா பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எந்த அளவு பண்ணுவாங்க மேபி அவங்க ஸ்கோர் பண்ணாலும் பண்ணலாம் மேபி தெரியல. இவங்க பாத்துருக்காங்களான்னு தெரியல. ஆனா இது நல்லா இருக்கும். திவ்யா கணேஷ் கூட என்னென்ன நடந்ததுன்னே தெரியல. அவங்களுக்கு என்ன டீம் இருக்கும், அதை யார் பிரிப்பாங்க, கேப்டன் வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா எதுவுமே தெரியலையா அவங்களுக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து போட்டு அமைச்சிருப்பாங்க. இது இந்த இஷ்யூ எனக்கு அதனாலயே ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் பார்த்து வந்து தீபக் நிறைய கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் காமிச்சு அனுப்பி விடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேர் வர்றது எனக்கு ரொம்ப பிரியங்கா எனக்கு அவ்வளவு இல்ல. தீபக் ஐ அம் வெரி எக்ஸைட்டட். பிரியங்கா ஒரு பங்கு கத்துவாங்க, பார்வதி ஒரு பங்கு கத்துவாங்க. 2 பேரும் கத்தின்னு இருக்கும்போது என்ன கேட்க போகுது அங்க தெரியல. எனக்கு இன்னும் நம்ம சொன்ன நிறைய கண்டஸ்டன்ஸ் யாரா வந்தா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களை நாங்க வந்து நாளைக்கு சந்திக்கிறோம். பாய் பாய்.